Hello all. In this session, we shall look into the autonomous states that emerged after the decline of Mughal. முகலோட டிக்ளைனுக்கு அப்புறமா எழுந்த ஒரு autonomous states பற்றி நம்ம பார்ப்போம். Okay, before we proceed, I just wanted to tell one thing very clear. Please don't get panicked by these writings. Okay? I assure you one thing that I'll make things clear and understandable for you. Please do concentrate and proceed with me. Okay, let us jump into our session. 4 மேஜரான autonomous states பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் பெங்கால், அப்புறம் மைசூர், மராத்தாஸ், பஞ்சாப். இந்த 4 autonomous ஸ்டேட்ஸும் முகலுடைய டிக்ளைனுக்கு அப்புறமா ரொம்பவே பவர்ஃபுல்லாக எமர்ஜ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பெங்காலை பற்றி பார்ப்போம். முர்ஷித் குலி கான் தான் பெங்காலோடைய ஃபவுண்டர். அண்ட் ஹீ இன்ட்ரடியூஸ் த சிஸ்டம் ஆஃப் ரெவென்யூ ஃபார்மிங் இன் பெங்கால். முர்ஷித் குலி கானுடைய பையனான சர்ஃபராஸ் கானை கில் பண்ணி அலிவர்தி கான் எமர்ஜ். அண்ட் அலிவர்தி கானுடைய கிராண்ட்சன் தான் சிராஜுத் தௌலா. ஓகேங்களா? ஸோ சிராஜுத் தௌலா இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிகர். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்சிடெண்ட்டோடு இவர் அசோசியேட் ஆயிருக்கு. தட் இஸ் த பிளாக் ஹோல் ட்ராஜடி. Black hole tragedy, it is between the British and the Siraj. What happened in this tragedy? அப்படின்னு பார்த்தா, there was a fort built by the Britishers called Fort William. இது second fort, very very first fort built by the Britishers in India. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் சென்னையில் இருக்குது. இதுக்கு ஒயிட் டவுன்னு இன்னொரு பேரும் இருக்குது. 1644 it was constructed. ஸோ செகண்ட் ஃபோர்ட் தான் நம்மளுடைய ஃபோர்ட் வில்லியம் பெங்காலில் இருக்குது. இந்த ஃபோர்ட் வில்லியமில் ஆல்மோஸ்ட் நிறைய பிரிட்டிஷர்ஸை ஹீ லாக்ட் அப் அண்ட் டியூ டு சஃபகேஷன், மூச்சு திணறலால் they all died. It is estimated that around 146 officers died in this black hole tragedy. So this made the Britishers so furious and they wanted to take revenge against Sirajud Dawla. அண்ட் சிராஜுத் தௌலா இன்னுமே நிறைய பண்ணியிருக்காரு. என்னென்னா கசம் பசார் ஃபேக்ட்ரியை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. அண்ட் கல்கட்டாவில் ஃபார்ட்டிஃபை பண்ணி வச்சதை டிமாலிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே பிரிட்டிஷர்ஸ்க்கு ரொம்ப ஆங்க்ரி ஆக்கிடுச்சு. அண்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் the Britishers wanted to revenge Siraj. So what the Britishers did to revenge Siraj அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிராஜோடைய ஆஃபீஸர்ஸ் ஒரு 3 பேரை பிரிட்டிஷர்ஸ் பிரைப் பண்ணிட்டாங்க. அதாச்சும் கரப்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று மிர்ஜாஃபர், ஓமிச்சந்த், ஜகத்சேன். இந்த 3 நேம்ஸும் இம்பார்ட்டன்ட். மிர்ஜாஃபர், ஓமிச்சந்த், ஜகத்சேன். இவங்க 3 பேருமே சிராஜ் உடைய ஆஃபீஸர்ஸ். பிரிட்டிஷர்ஸ், அதாச்சும் ராபர்ட் கிளைவ் தான் அப்பத்தியோடைய கவர்னர் ஜெனரல். He bribed all these officers and there was a famous battle of Plassey associated with this Bengal. இந்த வருஷம்னா 1757 சிராஜுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடுவில் இருந்துச்சு. ஸோ we know பிரிட்டிஷ் இந்த 3 பேரை பிரைப் பண்ணிட்டாங்க. சிராஜ் சைடு இப்போ எந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 ட்ரஸ்ட்வர்த்தியான ஆஃபீஸர்ஸ் கால் மதன் அண்ட் மோகன்லால். இவங்க 2 பேர் தான் சிராஜ் சைடு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி இந்த பேட்டிலில் விக்டோரியஸ் ஆனது பிரிட்டிஷர்ஸ். ஸோ இந்த பேட்டில் இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேட்டிலுக்கு அப்புறமா சிராஜ் வாஸ் கில்ட், ரைட்டா? ஸோ ஆஃப்டர் திஸ் பிரிட்டிஷர்ஸ் மிர்ஜாஃபர் த்ரோன் அசென்ட் பண்ண வச்சாங்க. ஸோ அதனால தானே ஆப்வியஸ்லி they got bribed. ஸோ 24 பர்கானான்றது இட் இஸ் அ சிட்டி நேம். இந்த சிட்டி மிர்ஜாஃபர் பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுத்தான் in order to make him ascend the throne. After this மிர்ஜாஃபருக்கு அப்புறம் it was Mir Qasim, because Mirjafar also got some resentment with the Britishers, and after that Mir Qasim ascended the throne. Mir Qasim throne ascend பண்ணதுக்காக what he did, புர்த்வான், மிட்னாப்பூர், ஹூக்லி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ஸுமே மிர் காசிம் இது பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுத்தான். So that he will be ascended the throne. So Burdwan, Midnapur, Hooghly were the districts of Bengal
whose revenue administration was transferred to the East India Company, that is Britishers-க்கு கொடுத்தாச்சு. எதுக்காக? For the acquisition of the Nawabship of Bengal by Mir Qasim. ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங். ஒன்று வந்து 24 பர்கானா மிர்ஜாஃபர் பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுத்தாங்க in order to ascend the throne, and after that மிர்ஜாஃபருக்கு அப்புறம் மிர்காசம் ascended the throne by giving these 3 cities called Burdwan, Midnapur and Hooghly. Okay, and Mir Qasim was also not in good terms with the British. He also had some resentment. So silently what he did, he sought the help of Awadh, Nawab of Awadh Shujauddawla. அவருடைய ஹெல்ப்பை வாங்கிக்கிட்டாரு. And there was this famous battle called Battle of Buxar, 1764 நடந்துச்சு. இந்த Battle of Buxarல மிர் காசிம் நமக்கு தெரியும், இப்போ கரண்ட்டாக பெங்காலுடைய ஜென்ரல். ஓகேங்களா? ஸோ மிர் காசிம் sought the help of Shujauddawla. There is a difference. Sirajuddawla வேறு, Shujauddawla வேறு. Shujauddawla ஆவாதுடைய ரூலர். ஷுஜாவுத்தௌலாவுடைய ஹெல்ப்பும் முகல்ஸோடைய ஷா ஆலம் டூ வீக் ரூலர். ஓகேங்களா? ஸோ ஷா ஆலம் டூ இவங்க 3 பேரும் ஒரு அலையன்ஸ் மாதிரி செட் பண்ணிட்டு they fought against the British. Britishers were successful in this, and இது வந்து மேஜர் ஹெக்டார் முன்ரோ தலைமையில் நடந்துச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ப்ரிலிம்ஸில் வரலாம் மேபி. ஸோ விச் பிரிட்டிஷ் ஜென்ரல் ஆர் மிலிட்டன்ட் held the Battle of Buxar? It's Major Hector Munro. And British got successful. இதன்படி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க, ட்ரீட்டி ஆஃப் இலஹாபாத். இந்த ட்ரீட்டி ஆஃப் இலஹாபாத்தில் what the Britishers did, காரா இலஹாபாத் இந்த 2 சிட்டியும் ஷுஜாவுத்தௌலா கிட்ட இருந்து they got it. ஓகே, இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு Britishers gave these 2 cities to Shah Alam II of Mughals. ஸோ கொடுத்துட்டு திவானி ரைட்ஸ் ஆஃப் பெங்கால், பீகார், ஒடிஷாவை the Britishers got. So they want only the Diwani rights, the revenue rights. So ஷுஜாவுத்தௌலா கிட்ட இருந்து 2 சிட்டி காரா அண்ட் இலஹாபாத்தை Britishers வாங்கிட்டு he gave it to Shah Alam II and obtained the Diwani rights of Bengal, Bihar and Odisha. This was the strategy, and this was the thing that happened after the Battle of Buxar. And after the Battle of Buxar, dual government ராபர்ட் கிளைவ் தலைமையில் நடந்துச்சு. dual government எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதாச்சும் திவானி நிசாமத் இந்த 2மே வந்து கம்பெனியோட கண்ட்ரோல் கீழே வந்துச்சு. ரெவென்யூ அதுதான் நம்மளுடைய திவானி, நிசாமத் தி சிமிலர் திங். இந்த நவாப் தலைமையில் என்ன வந்துச்சுன்னா பீஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் த ஸ்டேட், இது 2மே நவாப் தலைமையில் வந்துச்சு. இதுதான் dual government. ஸோ ஒன் சைட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வில் பி கண்ட்ரோலிங் சம்திங், another side the so called ஒரு நாமினல் ஹெட்டாக வச்சுருப்பாங்க இல்லை நவாப், அவங்க ஒரு சைட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் dual government. who established or who founded this dual governmentனா ராபர்ட் கிளைவ். இந்த dual government பேட்டில் ஆஃப் புக்சாருக்கு அப்புறம் வந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு ஃபர்ஸ்ட் டெசிசிவ் மிலிட்ரி சக்ஸஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா பேட்டில் ஆஃப் புக்சாரில் தான். பிகாஸ் ஒரு மேஜர் இருந்தார், அவர் தலைமையில் ஒரு பக்கா military success, they got it. So it was a boosting success for them. And Awadh இது பார்க்கும்போது who was the founder of Awadh அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதத் அலி கான். This fellow Sadat Ali Khan is popularly called as Burhan ul Mulk. Burhan ul Mulk. And after Sadat Ali Khan, it was Shujauddawla who was the ruler of Awadh. So Battle of Buxar and Battle of Plassey, இது 2மே பெங்காலோட அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பெங்கால் பார்த்தாச்சு. செகண்ட் கம்ஸ் மைசூர். மைசூர், ஹைதர் அலி, the very famous ruler. Actually Hyder Ali was a soldier under Nunraj, and later from a soldier he evolved into a king. So ஒரு சோல்ஜரா ஒரு நுன்ராஜ் என்ற ஒரு கிங் தலைமையில் இருந்து after that he evolved into a king. ஹைதர் அலியோடைய பையன் டிப்பு, டிப்பு சுல்தான், ஹைதர் அலி 2 பேருமே வந்து they were in a very good cordial relationship with the French. French எப்பயுமே பிரிட்டிஷர்ஸ்க்கு ஒரு rivalry persons. ஸோ அதனாலேயே ஹைதர் அலி, டிப்பு எப்பயுமே பிரிட்டிஷர்ஸ்க்கு அகேன்ஸ்ட். ஓகே,
ஸோ டிப்பு பார்த்தீங்கன்னா he was in good relationship and he became a member of Jacobian Club. Jacobian Club வந்து ஃப்ரான்ஸோடைய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதோடைய ஒரு மெம்பராக திப்பு வாஸ் தேர். இங்கே 4 மைசூர் ஆங்கிலோ மைசூர் வார் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எந்த வருஷம் யாருக்கும் எந்த ட்ரீட்டி சைன் ஆச்சு, ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் happened in the year 1766 to 69. ஹைதர் அலி on one side, இன்னொரு சைட் பிரிட்டிஷர்ஸ், நிசாம், மராத்தாஸ், இவங்க 3 பேருமே அலை வச்சுட்டாங்க. ஸோ ஷார்ட்கட் எப்படி வேணால் வச்சுட்டு படிங்க, பிஎன்எம் ஆர் பிரிட்டிஷர்ஸ், நிசாம், Marathas. So all these guys were on one side and Hyder Ali solely standing in the other side. To the surprise, Hyder Ali எப்பயுமே பிரிட்டிஷ் சைட் தானே வின் ஆகும், பட் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஹைதர் அலி எமர்ஜ் ஆனார். ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் got signed. And in the treaty படி what was the promise made by the Britishers-னு பார்த்தீங்கன்னா, after this, if at any circumstances, if there is a need, Britishers will be on the side of Hyder. So this was the promise made in the Treaty of Madras, but actually this was not at all followed or implemented at any cost. And Lord Cornwallis formed the Triple Alliance against Tipu. So in the Triple Alliance, Lord Cornwallis formed பண்ணது against Tipu. Actually, in the first Anglo-Mysore war, it is between Hyder Ali and these alliances, British, Nizam, Marathas. Hyder Ali successful, Treaty of Madras. Hyder Aliக்கு சைடில் எப்பயுமே இருந்து இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க, பட் they didn't keep up their promise. செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எதனால் வந்துச்சு, எந்த வருஷம்னா 1780 to 84. பிரிட்டிஷ் கான்குவேர் மாஹி, ஒரு ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டை பிரிட்டிஷ் வந்து கான்குவேர் பண்ணாங்க. இதனால தான் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் ஸ்டார்டட். ஸோ ஆக்சுவலி த பிரிட்டிஷர்ஸ் who pestered it and who paved the way for the second Anglo-Mysore war. Second Anglo-Mysore warல Hyder Ali got defeated unfortunately. Sir Ayerkut தான் defeated Hyder Ali. Treaty of Mangalore got signed. இது எங்கே நடந்துச்சுன்னா போர்ட்டோனோவோ is a place in கடலூர், அதாச்சும் பரங்கிப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தான் அப்போ போர்ட்டோனோவோன்னு இங்கிலீஷஸால் சொல்லப்பட்டுச்சு. ஸோ கடலூரில் தான் இது ஆக்சுவலாக நடந்துச்சு செகண்ட் மைசூர் வார். ஸோ ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் காட் சைன்ட் த செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1790 to 92. ஆக்சுவலி this is a very big war. ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் இங்கே சைன் பண்ணாங்க. இந்த ட்ரீட்டி படி திப்பு வந்து ஹாஃப் த டெரிட்டரி பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து there was a remark made by Lord Cornwallis. What was that remark now? We have crippled So what was that remark now? We have crippled our enemy without making our friends too formidable. Lord Cornwallis in the remark third Anglo-Mysore war அப்ப வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஃபோர்த் Anglo-Mysore war 1799 நடந்துச்சு. Tipu unfortunately died in this. Tipu is such a great warrior actually. So Tipu died in 1799 ஸ்ரீரங்கப்பட்டினம்ல. Lord Wellesley மைசூரை annex பண்ணிட்டாங்க. How? Through what? Through the concept of subsidiary alliance. Actually there are so many alliances given by different governor generals. ஒரு governor generalum different பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. அதன்படி டெரிட்டரிஸை அனெக்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்த ஒரு பாலிசி தான் சப்சிடரி அலையன்ஸ். எந்த கவர்னர் ஜெனரல்னா லார்ட் வெலஸ்லி. இந்த சப்சிடரி அலையன்ஸ் படி என்ன கான்செப்ட் நடக்கும்னா, அக்கார்டிங் டு திஸ் பாலிசி பிரிட்டிஷ் வுட் ப்ரொடெக்ட் த டெரிட்டரி ஆஃப் அ ரூலர் ஃபார் விச் தே நீட் டு கிவ் சம் அமௌண்ட் டு பிரிட்டிஷ். ஒரு ராஜா உடைய கிங்டமை பிரிட்டிஷர்ஸ் பாதுகாப்பாங்க. அந்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து அந்த கிங்டம் பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுக்கணும். இதுதான் சப்சிடரி அலையன்ஸ், வெதர் இட்ஸ் வித்தவுட் ஆர் வித் தேர் அசென்ட். அண்ட் இந்த ஃபோர்த் Anglo-Mysore war வெரி ஷார்ட் டியூரேஷன், சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. அண்ட் பிரிட்டிஷ் காட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஃப்ரம் மைசூர் அண்ட் ஈக்குவலி ஷேர்ட். ஸோ சப்சிடரி அலையன்ஸ் மூலியமாக வந்து மைசூரை கைப்பற்றியாச்சு.
அதனால ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கும்ல, அந்த அமௌண்ட்டை ஈக்குவலாக வந்து அவர் பிரிட்டிஷர்ஸோடைய அலையன்ஸான நிசாமுக்கும் மராத்தாஸ்க்கும் கொடுத்தாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு தே allied. திஸ் இஸ் ஹவு அந்த அலி ஃபார்மேஷன் எவென்ச்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாகி ஹைதர் அலி திப்புவை டிஃபீட் பண்ணி மைசூரை தே annexed it. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Anglo Mysore War, 4 Anglo Mysore Wars. After the Mysore, it was Marathas பார்ப்போம். மராத்தாஸும் 3 ஆங்கிலோ மராத்தா வார் கூட அசோசியேட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் பார்த்தீங்கன்னா 1775 to 82. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட்டி ஆஃப் புரந்தர். சவாய் மாதவ்ராவ் கூட பிரிட்டிஷர்ஸ் தனியாக போய் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. தட் இஸ் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர். எந்த வருஷம்னா 1776. அதே மாதிரி ட்ரீட்டி ஆஃப் சூரத் ரகுநாத் ராவ் கூட சைன் பண்ணப்பட்டுச்சு 1775. பட் இது வந்து பிரிட்டிஷ் 2 பேர் கூடயும் செப்பரேட்டாக நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணேன் தனித்தனியாக ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. பட் ironically what happened, Marathas got united and they defeated the British. அந்த டிஃபீட்க்கு அப்புறம் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணப்பட்டுச்சு. அதுதான் ட்ரீட்டி ஆஃப் சவாய், இம்பார்ட்டண்ட் ஒன். 1782ல் இது வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி. அதாச்சும் 20 வருஷத்துக்கு there will not be any war between British and Marathas for 20 years. So just note down the time. First Anglo-Maratha War 1775 to 82. After that 20 வருஷத்துக்கு எந்த வாருமே இல்லை between British and Marathas. ஏன்? Because of this treaty, peace treaty, Treaty of Salbai. செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எந்த வருஷம் வந்திருக்குன்னா 1803 to 1805. மராத்தாஸில் 5 ஃபேமிலி இருக்குது. அந்த 5 ஃபேமிலிஸுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் யோர் பெஷ்வா. ஸோ பூனே என்ற டெரிட்டரிக்குள்ளே இருக்கிறது பெஷ்வா ஃபேமிலி. பரோடா வந்து கெய்க்வாடுடையது. நாக்பூர் போன்ஸ்லே, இண்டோர் ஹோல்கர்ஸ், குவாலியர் சிந்தியாஸ். ஹாவ் அ லுக் அட் இட். இட் கேன் பி ஆஸ்க்ட் இன் மேட்ச் இன் ப்ரிலிம்ஸ். ஓகே, ஸோ இதில் ரொம்ப மைட்டியான ஒரு ஃபேமிலி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்கர்ஸ், இண்டோர்து. ஸோ இவங்களை வந்து டிஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெஷ்வா பாஜிராவோ டூ பிரிட்டிஷர்ஸ் கூட போயிட்டு ஒரு ட்ரீட்டி ஆஃப் பேசன் சைன் பண்ணியிருக்காங்க. பட் ஹோல்கர்ஸ் ஆர் வெரி மைட்டி. ஸோ ஆக்சுவலி ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன், ட்ரீட்டி ஆஃப் ராஜ்பூர் காட் வந்து சைன் பண்ணப்பட்டுச்சு ஹோல்கர்ஸ்க்கும். ஆக்சுவலி இப்போ பெஷ்வா பாஜிராவோ வந்து பிரிட்டிஷர்ஸ் சைட். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பாஜிராவோ டூ who was afraid of the Holkars, he got allied with British and Britishers went to Holkars, that is the people of Indore. Holkars கிட்ட போயிட்டு Treaty of Rajpur got sign பண்ணியிருக்காங்க. And eventually, though initially they were successful, eventually Holkars were defeated. So இதுதான் வந்து treaties first and second Anglo-Maratha warல sign பண்ணது. ஸோ ஒரு ப்ரீஃப் அகெயின் ஒரு ப்ரஷ்அப் மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து ட்ரீட்டி ஆஃப் புராந்தர், ட்ரீட்டி ஆஃப் சூரத் ரெண்டுமே செப்பரேட்டாக காட் சைன்ட் வித் சவாய் மாதவ்ராவோ அண்ட் ரகுநாத் ராவோ. பட் ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் வந்து இட் வாஸ் அ பீஸ் ட்ரீட்டி சைன் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் த மராத்தாஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 20 years. 20 yearsக்கு எந்த ஒரு வாரும் இல்லை. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்துச்சு. பெஷ்வா பாஜிராவோ டூவும் got allied with British and fought against the Holkars and they got defeated and Treaty of Rajpur was signed. Third Anglo-Maratha War. இந்த மராத்தா வாரில் ஆல்மோஸ்ட் மராத்தாஸ் வந்து டோட்டலி டெஸ்ட்ராய்டுன்னு சொல்லலாம். லார்ட் ஹாஸ்டிங்ஸ் டிஃபீட்டட் அப்பா சாஹிப். அப்பா சாஹிப் இஸ் அ மராத்தா ரூலர். லார்ட் ஹாஸ்டிங்ஸ் டிஃபீட்டட் ஹிம் and Satara வந்து given to Marathas because Marathas lost everything. So as they wanted to give something, Satara என்ற இந்த பகுதியை வந்து மராத்தாஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ சத்தாரா வந்து எதன் மூலியமாக வந்துச்சுன்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலியமாக இட் வாஸ் கிவன். அண்ட் தேர் வர் ஸோ மெனி ட்ரீட்டிஸ். ட்ரீட்டி ஆஃப் பூனா பெஷ்வாவோட இது பண்ணது. ட்ரீட்டி ஆஃப் குவாலியர் சிந்தியாஸ், Treaty of Mandesar, Holkars. All these things can be asked in match. So just have a look. Treaty of Poona is with whom? It was signed with Peshwa.
Treaty of Gwalior, it was signed with Scindia. Treaty of Mandsaur, it was signed with Holkars. 1817, 1817, 1818. Order important. In the order, chronology is very very important and match the following. So just have a look at all these things. இதுதான் 3 ஆங்கிலோ மராத்தா வார். ஆஃப்டர் திஸ் பஞ்சாப் 10 சிக் குருஸ் இருக்காங்க. அந்த 10 சிக் குருஸ் பற்றி நம்ம மிடில் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ மாதிரி சில சிக் குருஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிக் குரு, ஆல்மோஸ்ட் வி நோ இட் இஸ் குரு நானக். ஃபர்ஸ்ட் சிக் குரு நனக் பாத் ட்ரெடிஷனை இவர் தான் இனிஷியேட்டட் இட் அண்ட் ஃபவுண்ட் இட். அதுக்கப்புறமா குரு அர்ஜுன் தேவ் 5th சிக் குரு இவர். ஆக்சுவலாக அந்த ஆர்டர் நான் உங்களுக்கு வந்து மிடில் இந்தியாவில் வில் கண்டினியூ தட் ஒன். இங்கே நம்ம ஜஸ்ட் என்னென்ன வார் எப்படி அப்படின்னு மட்டும் பார்ப்போம். குரு அர்ஜுன் தேவ் வந்து 5th சிக் குரு, எக்ஸிக்யூட்டட் பை ஜஹாங்கீர். குரு தேக் பகதூர் வந்து he was executed by Aurangzeb. He was the 9th சிக் குரு. சரிங்களா? ரஞ்சித் சிங், very very important ruler of Punjab. 12 வயசில் he ascended the throne. 1799 capital Lahore. Treaty of Amritsar got signed between Ranjit and British. Important one. And Ranjit Singh ஒரு தனி மிலிட்ரியை வச்சுருந்தார். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு பிரிட்டிஷ்னு நம்ம சொல்லலாம். மைட்டி மிலிட்ரி ரூல் அது. அண்ட் இவருடைய பாலிசி வந்து பிளட் அண்ட் அயன், ஒரு ரூத்லெஸ் பாலிசி ஆஃப் பிளட் அண்ட் அயன். ட்ரைபார்டைட் ட்ரீட்டி 1838 சைன் பண்ணப்பட்டுச்சு. யாருக்கும் நடுவில்னா ஷுஜா ஷா, பிரிட்டிஷ், ரஞ்சித் சிங் இவங்க 3 பேருமே அகெயின்ஸ்ட் தோஸ்த் முகமது கான் சைன் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, ஸோ ட்ரைபார்டைட் ட்ரீட்டி 3 பேருமே ஒரு சைட் சேர்ந்து தோஸ்த் முகமது கானுக்கு அகெயின்ஸ்டாக சைன் பண்ண ஒரு ட்ரீட்டி தான் ட்ரைபார்டைட் ட்ரீட்டி. ஸோ யார் அந்த 3 பேர்னா பிரிட்டிஷ், ரஞ்சித் சிங், ஷுஜா ஷா. ஆக்சுவலாக ரஞ்சித் சிங் இனிஷியலி didn't want to be associated with British and sign the treaty. அப்புறமா எவென்ச்சுவலாக வந்து ரஞ்சித் சிங் joined and signed the treaty against தோஸ்த் முகமது கான் of Afghanistan. ஸோ ஆஃப்டர் திஸ் இங்கே ரெண்டு ஆங்கிலோ சிக் வார் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சிக் வார் 1845 to 46. ட்ரீட்டி ஆஃப் லஹூர் சைன் பண்ணப்பட்டுச்சு. சர் ஹக்காவ் was the general at that time. Sindh was annexed by British and as a result this war happened. ஸோ எதுக்குன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து சிந்தை அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால the Sikh got furious and they revolted and that resulted in the first Anglo-Sikh war. தலீப் சிங், ராணி ஜிந்தன் இந்த வாருக்கு அப்புறமா ட்ரீட்டி ஆஃப் லாகூர் சைன் பண்ணப்பட்டுச்சு. அதன்படி தலீப் சிங்கும் ராணி ஜிண்டாலும் பிரிட்டிஷர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. செகண்ட் ஆங்கிலோ சிக் வார் 1848 to 49 நடந்துச்சு. இந்த வார் எதனால் நடந்துச்சுன்னா பிரிட்டிஷர்ஸ் ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணாங்களே தலீப் சிங், ராணி ஜிண்டன். தே வர் நாட் வெரி மச் ஹாப்பி வித் த பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ ராணி ஜிண்டனுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒபீடியன்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் ஆக்சுவலாக நடக்கலை. அண்ட் அதனால் இந்த செகண்ட் ஆங்கிலோ சிக் வார் நடந்துச்சு. அதே மாதிரி முல்ராஜ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முல்ராஜ் இஸ் த கவர்னர் ஆஃப் முல்தானி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹூ இஸ் த கவர்னர் ஆஃப் முல்தானினா முல்ராஜ். அண்ட் ஷேர் சிங் வந்து ஹி வாஸ் அ பர்சன் பிரிட்டிஷர்ஸ் சென்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா முல்ராஜை கன்சோல் பண்ணதுக்காக. பட் ஐரனியாக என்ன நடந்துச்சுன்னா ஷேர் சிங்கும் முல்ராஜ் தே போத் காட் யுனைடெட் அண்ட் பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிவோல்டட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். So this was the thing happened. And finally after the battle Punjab was annexed by Dalhousie, saying it as misgovernance. So first Anglo-Sikh war, second Anglo-Sikh war ரெண்டுமே முடிஞ்ச பேர் பஞ்சாப் பிரிட்டிஷர்ஸால் அனெக்ஸ் பண்ணப்பட்டுச்சு. எதன் அடிப்படையில்? It's not that you cannot annex it as you like. You have to give a reason for what and why you're annexing it. ஸோ அதன்படி பஞ்சாப் எதனால் அனெக்ஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா டியூ டு மிஸ்கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி டல்ஹவுசி வந்து பஞ்சாபை அனெக்ஸ் பண்ணிட்டாரு பிரிட்டிஷோடைய. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஆட்டோனமஸ் ஸ்டேட்ஸ் விச் evolved after the decline of the Mughals. ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதில் நிறைய வார்ஸ் நடக்கும். தட் இஸ் 4 Anglo Mysore wars,
3 ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், அதுக்கப்புறமா ஒரு 2 ஆங்கிலோ சிக் வார். இந்த எல்லாத்துடைய டேட்டும் அதுக்கு சைன் பண்ண ட்ரீட்டிஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் இட், கீப் ரிவைசிங், யூல் கெட் இட். And in this, I hope it will be helpful for you. In the next session, we'll be dealing with another class. Thank you.